1000 பேரை அழிக்கணும்னு நினைக்கிற அவனுங்கள உயிரை கொடுக்க ரெடியா இருக்கானுங்க. காப்பாற்றணும்னு நினைக்கிற நாமளும் உயிரை கொடுக்க தயாரா இருக்கணும்டா. மொத்தமா மாறி வேற ஆளா நிக்கிற. இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, நாங்க எடுத்த முடிவு. எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தியோட சேர்ந்து எடுத்த முடிவு. It's a do கேரியரின் உச்சத்தை or die. உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு, உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்லை. இப்ப அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இங்கே எப்ப போல உழைப்பேன், ஓய்வில்லாம அலட்டிக்காம அசராம. அது நம்ம தேடி வர விஷயம். உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? கேக்குதா சத்தம்? வேடனுக்கு வேட்டை தொழில். போய் அப்பங்கிட்ட சொல்லு, இந்த சீட்டோட ஹீட் என்னன்னு இனிமேதான் அடி உழுந்துட்டே இருக்கும். இப்போ இருக்க சுச்சுவேஷன் உனக்கே தெரிஞ்சிருக்கும். உன்னால் ஒரு வார்ட் கவுன்சிலரை கூட வின் பண்ண முடியாது. கருத்து கணிப்பில் உனக்கு 2%, எனக்கு 98%. உனக்கு ஒரு டீல் கொண்டு வந்திருக்கேன். நீ இன்றைக்கே அமெரிக்கா கிளம்பணும். நாளைக்கு நடக்க போகிற எலெக்ஷனில் நீ இருக்கக்கூடாது. அப்புறம் நீ எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்க. இன்ஃபேக்ட் உதவி பண்ணியிருக்க. 234 தொகுதியில் எனக்கு யார் யார் எதிரிங்கன்னு நீ எலெக்ஷனில் நிற்க வச்சு அடையாளம் காட்டியிருக்க. அவங்க மேலே 234 கேஸ் தயாராக இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு வாரத்தில் அவங்க என்ன ஆகிறான்னு பாரு. ஒவ்வொருத்தனா வேட்டையாடுவேன். தற்கொலை, ஆக்சிடென்ட், கஞ்சா கேஸ்ன்னு ஒரு தெரியாமல் அழிக்க போகிறேன். உன்ன மாதிரி திடீர் தலைவனுங்க இனிமேல் வரவே கூடாது. நீ ஓடி போகிறது அவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரி சொல்லட்டுமா? அந்த பொண்ணோட முகந்தாம இப்போ நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை. இந்த பெட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேஷன்ஸ் இல்லாம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், மின்சாரத்துறை கேவலம் கொசு கடிச்சு ஒரே மாசத்துல 87 பேர் செத்து போன கொடுமை எங்கேயாவது நடக்குமா? டெங்கு ஃபீவர், இன்னொரு குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இது போக்குவரத்து துறை, கல்வி, மின்சாரம், விவசாயம், இவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குமா? ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டா அந்த 5 வருஷம் என்ன வேணாலும் ஆடலாம்ன்ற அவனுங்களோட இந்த திமிரு அடக்கணும்னு தான் அப்படிதான் பண்ண. திரும்ப வந்தா திரும்பவும் அடிப்பேன். ஏதாவது கலைக்கணும்னா கலைக்கலாம். சார், எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க. எலெக்ஷன்னா நாங்கெல்லாம் ஜாலியா ஓட்டு போடுவோம், சில சமயம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவோம். ஆனா நீங்க ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஏன் இவ்வளவு மல்லு கட்டுறீங்க? 49B ஒரு சட்டம் இருக்கிறதே கண்டுபிடிச்சிங்க, ஆட்சியை கவுத்தீங்க, உங்க வேலையை விட்டீங்க. எதுக்காக இதெல்லாம்? உண்மையான காரணத்தை சொல்லட்டுமா? நமக்கு பின்வாங்குற பழக்கம்லாம் இல்லைங்க. நீங்க கிளம்பலாம். அப்போ இங்கே இருந்து நான் பதவி ஏற்றதும் ஒவ்வொருத்தனை சாவறதுப்பா. கெட் ரெடி ஃபாக்ஸ். உங்க ஊர் தலைவனை தேடி புடிங்க. இதுதான் நம்ம சர்க்கார். நாம் ஒன்றாய் கேள்விகள் கேட்டாலே அடக்கும் கை அங்கு நடுங்காதோ. எளிய மனிதன் எழுதும் விதி இல்லை, புதிய உலகம் தொடங்காதோ. ஒரு விரல் புரட்சியே இருக்குதா, உணர்ச்சியே ஏழ்மையை ஒழிக்கவே செய்யடா முயற்சியே. ஒழிப்பதே உங்களின் வளர்ச்சியா. பவர் சீட்ல இருக்காது சார், அதுல வந்து ஒருத்தன் உட்கார்றான்ல,
அவன்கிட்ட தான் இருக்கும். நம்ம பவர் அந்த ரகமே. அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். ஏன் சொல்லு, நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுப்பேன். உனக்கு தெரியாதுல்ல. கிரவுண்டு மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் எங்க நம்மளோட கான்ஃபிடன்ஸ். This is a mass gathering, not for cash, but for a good cause. That is Rocky's KGF. மேடையில இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான், நீ, நாங்க, நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம். நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே, முன்னேற்றம் வருதே, கொண்டாட்டம் வருதே. நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே, முன்னேற்றம் வருதே, கொண்டாட்டம் தருதே. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழக வெற்றி கழகம் வாழி. புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம்.